ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாவக்காய் வச்சுட்டு ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி வந்து மசாலா எல்லாமே போட்டு பிசைஞ்சு வச்சுட்ருக்கேன் நான். ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன போகிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நான் வந்து பாவக்காய் வந்துட்டு ஒரு 1/2 kg போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்துட்டு ரவுண்டாக குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். தின்னா இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மசாலா சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். பாருங்கள், இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து வீட்டு மிளகாத்தூள். இதில் வந்து மிளகா, தனியா, அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் சேர்த்து அரைச்சது. இது வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 kg வந்து பாவக்காய்க்கு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 kgனா அதுக்குன்னா நீங்கள் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து செஞ்சிங்கன்னா அதுக்காக தான் வந்து நம்ம சுகர் போடுறோம். சுகர் போட்டோம்னா வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் லெவலாக தெரியும். காரமாகட்டும் கசப்பாகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்கிறோம். ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சுகர் போடுறது மூலிமா. ஸோ அதனால் வந்து நான் சுகர் எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துகிட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நான். திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க, ரொம்ப திக்காக வேண்டாம். அப்புறமா பாருங்கள், இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சுகரு, அதுக்கப்புறம் வந்து புளி, இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் தேவையாக இருந்தால் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட நல்லா வந்து ஊற வச்சுட்டு கூட இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு 6 பல்லு போல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து தட்டி வச்சுருக்கேன் நான். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கடுகு எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து பாவக்காய் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். கடாய் வச்சுங்க. கடாய் காய்ஞ்சு வந்து இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காய் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வந்து நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் கடுகு போடுறேன். ஸோ கடுகு வந்து வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாருங்கள், கடுகு பொரியுது. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது நான் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ என்னென்னா நல்லா வந்து மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்குறீங்களா, ஒரு 6 பல்லு போல் பூண்டு. ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. கேஸ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து தீஞ்சி போயிடும். பாருங்கள், பூண்டு வதக்கும் போது என்ன நல்லா மணமாக நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காய் வந்துட்டு நம்ம எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பாவக்காய் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம். பாருங்கள், பாவக்காய் வந்து எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஸோ லைட்டாக வந்து இது மாதிரி வந்து கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு வந்து நம்ம ஆயில் ஊற்றி வந்து வறுக்கலாம். கேஸ் வந்து மீடியம் வச்சுட்டு வந்து வருங்க. ரொம்ப வந்து ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விடுங்க. ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த பாவக்காய் வந்து நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு வதக்கிட்டு திருப்பி வந்து மூடி வைக்கலாம். ஸோ அப்படியே வந்து அதிலே வந்து வெந்துடும், இந்த ஆயிலே வந்து வெந்துடும். எந்த ஒரு தண்ணியும் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஆயிலே தான் வந்து நம்ம இந்த பாவக்காய் வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அதிலே வந்து வெந்துடும் பாவக்காய். பாருங்கள், பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விடலாம், பாவக்காய் வந்து நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வந்து எந்த தண்ணியும் வந்து ஆட் பண்ணல. ஸோ வந்து இந்த ஆயிலே தான் வந்து பாவக்காய் வந்து வேக போகுது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிளேட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து எல்லாம் இருக்கிற வந்து ஆயில் எல்லாமே எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. அடியில் இருக்குதுலாம் நான் வந்து லைட்டாக வந்து திருப்பி போட்டுருக்கேன். ஸோ வந்து நல்லா வந்து இதுவும் வந்து ஒரு அரை இதுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. மீதி இருக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வந்து வறுக்க போகிறோம். நம்ம நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும்.
பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்படி வந்து கிட்ட கிட்ட போட்டு வந்து வறுக்கக்கூடாது. லைட்டாக வந்து வதக்கிட்டு இப்படி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏன்னா இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் வந்து பிரித்து விட்டுட்டு ஓரமாக பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வந்து வதக்கி விட்டுனே இருக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து கேஸை வந்து மீடியமில் வச்சுட்டு வந்து நம்ம வந்து வறுக்கலாம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துட்டு இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து வறுத்தாச்சு. பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கடாயிலே அப்படியே வந்து விடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது கூட நல்லா வந்து வதங்கிட்டு இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பொட்டேட்டோ எப்படி வந்து நம்ம ஆயிலில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நான் பொட்டேட்டோ அது வந்து நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதையும் வந்து செஞ்சுருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கடாயில் விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்ட்டான பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது மூலிமா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கசப்பு வந்து அவ்வளோ இதுவாக தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சுகர் போட்டிருக்கோம். ஸோ வந்து கசப்பு காரம் எதுவுமே வந்து தெரியாது. எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். கசப்பும் வந்து அவ்வளோ இதுவாக தெரியாது. நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.